गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानंदतीर्थ भगवत्पादाचार्य गुरुभ्यो नमः कल्याणाद्भुतगात्राय कमिदार्थप्रदायिने श्रीमद्वेंकटनाथाय श्रीनिवासाय ते नमः रामाय रामभद्राय रामचंद्राय रघुनाथाय नाथाय सीताय पतये नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः हयग्रीव 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 यदि उदयते तस्य निसरदैवानी जन्मकन्या प्रभागवत् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगतां भाग्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् भ्रमं बङ्गरहितं वजडं विमलं सदा आनन्दतीर्थमतुलं भजे तापत्रयापहम् चित्रैः पदैश्च गम्भीरैः वाक्यैर्वाणैरखण्डितैः गुरुभावं व्यञ्जयन्ती भाति श्रीजयतीर्थवाक् तं वन्दे नृसिंहतीर्थनिलयं श्रीव्यासराजपूजितं ध्यायन्तं मनसा नृसिंहचरणं श्रीपादराजं गुरुम् अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी श्रीव्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये तपो विद्या विरक्त्यादि सद्गुणौकाकराणकं वादिराजगुरुं वन्दे हयग्रीवपदाश्रयान् भक्तानां मानसां भोजभाणवे कामधेनवे नमतां कल्पतरवे जयीन्द्रगुरवे नमः प्रणवत्कामधेनुं च भजत्सुरतरूपमं श्रीभावबोधकृत्पादचिन्तामणिं उपास्महे पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे आपादमौलिपर्यन्तं गुरूणामाकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् இது ஒரு பருவகாலம் ஜெயதீர்த்தருடைய புண்ணிய ஆராதனை காலம் ராகவேந்திர கிரந்தாலய சன்னிதானத்தில் இன்றைக்கு இந்த ஒரு வைபவம் நடந்துருக்கு. ஜெயதீர்த்தர் அப்படின்னாலே ஸ்ரீ மத்வ மத பரம்பரையிலே அவருக்கு உன்னதமான ஒரு ஸ்தானம். ஸ்ரீமன் மத்வாச்சாரியருடைய சர்வமூல கிரந்தங்களை 37 கிரந்தங்களிலே 18 கிரந்தங்களுக்கு டீகா கிரந்தங்கள் வியாக்கியானத்தை கொடுத்தவர் ஜெயதீர்த்தர். அப்பேற்பட்ட மகனியர் அந்த ஜெயதீர்த்தருக்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய மகனியர்கள், அது ஸ்ரீபாதராஜராகட்டும், வியாசராஜராகட்டும், விஜயேந்திர தீர்த்தர், ரகுத்தம தீர்த்தர், வாதிராஜர், ராகவேந்திரர் எல்லாருமே ஜெயதீர்த்தரே உடைய கிரந்தங்களை ரெஃபர் பண்ணாமையோ அவருடைய ஸ்தோத்திரத்தை பண்ணாமல் தன்னுடைய கிரந்தங்களை எழுதுனதில்லை. அவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்தானம் ஸ்ரீமன் மத்வாச்சாரியாருக்கு அப்புறமாக அந்த பரம்பரையிலே கொடுக்கப்பட்டதுனால் அது ஜெயதீர்த்தருக்காக. ஜெயதீர்த்தர் அப்படின்னாலே சித்ரைஹி பதைச்ச கம்பீரைஹி வாக்கியர்வாணைரகண்டிதைஹி குருபாவம் எஜயந்தி பாக்யஸ்ரீ. ஜெயதீர்த்த வாக்குன்னு வியாசராஜர் ஜெயதீர்த்தரை பற்றி ஸ்தோத்திரம் செய்திருக்கார். மத்வ பரம்பரையிலே 3 பேர்கள் முனித்திரையர்கள் அப்படின்னு பிரசித்தி. மத்வமுனி, ஜெயமுனி, வியாசமுனின்னு. ஸ்ரீமத்வா கல்பவருக்ஷஸ்து ஜயாரியகா காமதஸ்மிருதா சித்தாமணிஸ்து வியாசாரியகா முனித்திரய முதாகிருதம் அப்படின்னு மத்வாச்சாரியாரை கல்பவருஷமாகவும், ஜெயதீர்த்தரை காமதேனுவாகவும், வியாசராஜரை சித்தாமணியாகவும் ஸ்ரீமுஷ்ணம் மகாத்மிய கிரந்தத்தில் குறிப்பிட்டிருக்கார். அதனால் முனித்திரையர்கள் அப்படின்னு பிரசித்தியாக இருக்கு. அதில் 2வது ஜெயதீர்த்தர் அப்படின்னு பிரசித்தியானவர். இவருடைய காலம் 1367 1388 வரை பீட்டத்தில் இருந்த காலம். இவருடைய குரு அப்படின்னா அக்ஷோபிய தீர்த்தர். ஸ்ரீமன் மத்வாச்சாரியாருடைய பிரதான சீஷர்கள். அவருடைய காலத்திலேயே அவருடைய கரகமலத்தினாலேயே சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகாரம் செய்து அவரிடத்திலேயே பாட்டங்களை படித்தவர்கள்லாம் 4 பேர் முக்கியமானவர்கள். அது உடுப்பி அஷ்டமட்டாதீசர்கள் இல்லாமல், கிரகஸ்த திருவிக்ரம பண்டிதாச்சாரியார் முதலான கிரகஸ்தர்கள் இல்லாமல் முக்கியமான 4 பீட்டாதீஸ்வரர்கள் அப்படின்னா அந்த பரம்பரையில் வந்தவர்கள் 4 பேர். பத்மநாப தீர்த்தர், நரகரி தீர்த்தர், மாதவ தீர்த்தர், அக்ஷோபிய தீர்த்தர் அப்படின்னு. அந்த அக்ஷோபிய தீர்த்தருடைய சிஷ்யர் தான் ஜெயதீர்த்தர் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு விசேஷம் ஜெயதீர்த்தர் அப்படின்னா அவரை ஜெயதீர்த்தர்னு சொல்றதை விட டீகா கிருத்பாதர், டீகாச்சாரியார் அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் அப்படின்னா தெரியும். மத்வாச்சாரியருடைய கிரந்தங்களுக்கு டீக்கை அப்படின்னா விளக்கத்தை கொடுத்தவர்களிடையே பிராச்சீன டீக்காக்காரர்கள்
தீர்த்தர், மாதவ தீர்த்தர், அக்ஷோபிய தீர்த்தர் அவர்கள்லாம் பிராச்சீன டீக்காக்காரர்கள், அதாவது முதலிலே இருந்த டீக்காக்காரர்கள் பெயர். அதற்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் கேப் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்திற்கு அப்புறமாக ஜெயதீர்த்தர் இருந்ததுனால அவர் அந்த காலத்திற்கு தகுந்த முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் மத்வாச்சாரியார் நேரடியாக பாடத்தை கேட்டவர்கள். அதனால் அவர்கள் கொடுத்த அந்த வியாக்கியானம் ஒரு பக்கம் இருக்கு, அதையும் தான் எடுத்துட்டு அதற்கப்புறம் மத்வாச்சாரியார் நேரடியாக பாடத்தை கேட்க முடியாதவர்களுடைய அந்த தலைமுறையினால் ஜெயதீர்த்தர் இருந்து ஆரம்பிச்சது. அப்போ அவர்களுக்கும் தகுந்தபடியாக பின்னாலே வரக்கூடிய தலைமுறைக்கும் புரியும்படியாக கிரந்தங்களை கொடுத்ததுனால டீகாச்சாரியார் அப்படின்னு பிரசித்தியாக இருக்கார். இன்னொரு விசேஷம் அப்படின்னா அவர் இந்திர அவதாரம். சாட்சாத் இந்திரனே திரேதா யுகத்திலே வாலியாகவும், துவாபர யுகத்திலே அவனே அந்த இந்திரனே அர்ஜுனனாகவும் அவதாரம் செய்திருக்கார். இந்த கலியுகத்திலே அவரே ஜெயதீர்த்தராக அவதாரம் செய்திருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜெயதீர்த்தருடைய அவருடைய மகிமை அப்படின்னு கேட்டால் நிறைய கிரந்தங்களில் ஜெயதீர்த்த விஜயம் அப்படின்னு அவருடைய சிஷ்யர் வியாசதீர்த்தர் கொடுத்திருக்கார். அவரே அணு ஜெயதீர்த்த விஜயம்னு ஒரு கிரந்தத்தை கொடுத்திருக்கார். வாதிராஜருடைய ஜெயதீர்த்த பிரசம்சமனம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அதில் அவருடைய மகிமைகள் வந்திருக்கு. சத்யபிரிய தீர்த்தர், உத்தராதிமணத்தினுடைய சத்யபிரிய தீர்த்தர் ஜெயராய ஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை கொடுத்திருக்கார், அதில் வர்ணனை செய்திருக்கார். இப்படி எத்தனையோ மகனியர்கள் எல்லாம் அவருடைய டிப்பணி கிரந்தங்களிலே ஜெயதீர்த்தரை தியான ஸ்லோகத்தில் குறிப்பிட்டிருக்கார். பின்னால் எத்தனையோ வந்த தாசர்கள் எல்லாம் ஜெயதீர்த்தரை தன்னுடைய கிருத்திகளிலே கொண்டாடி, அப்படி ஜெயதீர்த்தருடைய மகிமையை பாடாத இருந்த யார் பரம்பரையில் யாருமே பார்க்க முடியாது. அப்படி எல்லாரும் ஒருத்தர் ஸ்தோத்திரம் செய்திருக்காண்டால் அப்பேற்பட்ட ஸ்தானம் ஜெயதீர்த்தருடைய ஸ்தானம் அப்படின்னு பார்க்குறோம். நாம் சொன்னது போல நரகரி ஆச்சாரியருக்கு அப்புறமாக பத்மநாப தீர்த்தர் பீட்டத்தை கொடுத்தார். முதல் பிருந்தாவனம், நவ பிருந்தாவனத்தில் முதல் பிருந்தாவனம் மத்வாச்சாரியார் பரம்பரையிலே முதல் பிருந்தாவனம்னா பத்மநாப தீர்த்தருடையது. ஏனால் ஆச்சாரியருக்கு பிருந்தாவனம் இல்லை, அவர் பத்ரிகாசிரமத்திற்கு பிரவேசம் செய்திருந்தார். இன்றைக்கும் மேற்பதிரையிலே வேதவியாசருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கார். அதற்கு அப்புறமாக பீட்டம் எழுதினால் அது பத்மநாப தீர்த்தருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பத்மநாப தீர்த்தருக்கு அப்புறம் யாருக்கு கொடுக்கணுங்கிற கிரமத்தையும் ஆச்சாரியரே சொல்லியிருந்தார். உங்களுக்கு அப்புறமாக நரகர தீர்த்தருக்கும், அதற்கப்புறமாக மாதவ தீர்த்தருக்கும், அதற்கப்புறமாக அக்ஷோபிய தீர்த்தருக்கும் அந்த பீட்டத்தை கொடுக்கணுங்கிற கிரமம் ஆச்சாரியரே செய்து வைத்த கிரமம். அப்போ அந்த கிரமத்தில் பீட்டம் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்போ அக்ஷோபிய தீர்த்தர் அவருடைய பீட்டாதீஸ்வராக இருந்த காலத்தில் தனக்கு அப்புறமாக இந்த பீட்டத்தை யாருக்கு கொடுக்கணுங்கிற பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தது. அப்போ ஏன்னா ஆச்சாரியர் முதலே தேர்ந்தெடுத்து கொடுத்ததுனால எனக்கு யாருக்கும் அங்கே கேள்வி இல்லை. இப்போ கொடுக்கணும்னா ஆச்சாரியருக்கு அப்புறமாக 4 பிரதான சிஷ்யர்களுக்கு அப்புறமாக ஒருத்தருக்கு போய் சேரணும்னா அவர் தகுதி உள்ளவராக இருக்கணும். முன்னாலே இந்த மடத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுவராக இருக்கணும். கிரந்த பிரச்சாரம், தத்துவ பிரச்சாரம், பக்தி பிரச்சாரத்தை செய்பவர்களாக இருக்கணும். அப்படின்னா யாருக்கு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கும்போது அதையும் மூலராமரிடத்திலே விட்டுட்டார். மூலராமரிடத்திலையும் ஆச்சாரியரிடத்திலையும் இந்த ஒரு பிரார்த்தனையை அவர் வைக்கும்போது அவருக்கு சொப்பனத்தில் சூச்சனையாகிறது. நாளைக்கு பீம நதி கரையில் உங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு காட்சி நடக்கும், அந்த இடத்துல உங்களுக்கான அந்த சிஷ்யன் வருவார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இவரும் காத்துட்டு இருக்கார். இப்போ அதே நேரத்தில் இங்கே பார்க்கும்போது ஜெயதீர்த்தர் சொல்லியிருந்தோம். ஜெயதீர்த்தர் அவருடைய பூர்வாசிரமத்தில் அவர் தோண்டு ரகுநாதராயான்னு பெயர். தோண்டு ரகுநாதராயா அவருடைய தாய் தந்தையர்கள்லாம் பார்த்தோம்னா அவருடைய ஊடம் மழக்கேடா அப்படிங்கிற பிராந்தியம். மழக்கேடானால் மழை அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊர். அந்த மழக்கேடா பிராந்தியத்தில் இருக்கவர் அந்த தோண்டு ரகுநாதராயா. அந்த ரகுநாதராயா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய தந்தை இவர் பிறக்கணும்னா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ராமனுக்கு சேவை செய்தார்கள். ராமனுக்கு சேவை செய்து நல்ல ஒரு குழந்தை வரணும் அப்படின்னு வேண்டதனாலே ரகுநாதான்னு பேர் வைக்கிறார். மீண்டும் மீண்டும் குழந்தைகள் பிறந்து இழந்ததுனாலே தோண்டுன்னா கல்லு பன்றா தோண்டு அப்படின்னு அந்த காலத்தில் கல்லுராயா அப்படியெல்லாம் பேர் வைப்பா. தோண்டுராயா அப்படி கல்லு குண்டு போல இன்னும் ஆயுஷ்யத்துடன் ஆரோக்கியத்துடன் ஒரு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படி அவருக்கு பெயர் வச்சிருக்காங்க. அப்போ அந்த தோண்டுங்கிற பெயர் இவருக்கு வைச்ச பெயர் அந்த பரம்பரைக்கும் பின்னாலேயும் போயிருக்கு. எப்படி ராகவேந்திரருக்கு அப்புறம் உபதேந்திர தீர்த்தர் மடம்ங்கிறது ராகவேந்திரருக்கு அப்புறம் பின்னால் இருந்தவர்களுக்கும் அது அப்ளிகபிள் ஆனதோ, அதே போல தோண்டுங்கிற இவருக்கு பெயர் வச்ச பெயர் அவர் தந்தையிலிருந்து எல்லாருக்குமே அது போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படி அவர் எப்பேற்பட்டதுன்னா ராஜ்ய பரிபாலனம் சிற்றரசுகளாக இருந்தவர்கள் அவர்கள்லாம். அப்போ அஸ்திர வித்தியை கத்துண்டார். குதிரையேற்றம், வாழ், இப்படி அஸ்திர வித்தையை கத்துண்டார். அஸ்திர வித்தையை கத்துண்டு அந்த காலத்தில் யுத்தம் முதலானவர்களோட கூட சேர்த்துட்டு இருக்கார். யுத்தம் செய்யலாமான்னு கேட்டால் நரகரி தீர்த்தர் 12 வருஷ காலம் ராஜாவாக இருந்தவர். யுத்தமும் வந்த ஒரு காலமும் இருந்தது அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் கேட்குறோம்.
ஏன்னா அந்த பொறுப்புல இருக்கும்போது அந்த ரோல் என்னமோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுங்கிற பொறுப்பு இருக்கு. அப்படி அக்ஷோபிய தீர்த்தர் அந்த நரகர தீர்த்தர் செய்த அந்த ராஜ்யம், அதே போல வியாசராஜர் ஒரு நாள் ராஜாவாக இருந்திருக்கான்னு கேட்கிறோம். நம்மளுடைய மத்வ பரம்பரையில பார்த்தோம், மத்வமுனி, ஜெயமுனி, வியாசமுனி, முனித்திரையர்கள்னு பார்க்கிறோம். ராஜாக்கள் இருந்த பரம்பரை நம்மளுடைய பரம்பரை. எப்படின்னா ஜெயராஜா, ஜெயராஜ், நம்ம ஸ்ரீபாதராஜரும் அவரும் ராஜரும் சொல்றோம், வியாசராஜரும் அவரும் ராஜரும் சொல்றோம், வாதிராஜரும் அவரே ராஜரும் சொல்றோம், குருராஜரும் ராகவேந்திரே ராஜர். இவங்க எல்லாம் ராஜாக்களாக இல்லை, ஆனால் ராஜாக்களுக்கும் மீறிய ஒரு கௌரவம் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அந்த காலத்துல இருந்து எத்தனை ராஜாக்கள் பேர் இன்னைக்கு ஹிஸ்டரியில படிச்ச ஞாபகம் வச்சுக்கிறோம் தெரியல. ஆனால் 700 வருஷமான அப்புறமும் கூட மத்வாச்சாரியம், ஜெயதீர்த்தரையும், வியாசராஜரையும், வாதிராஜரையும், குருராஜரையும் நீ கொண்டாடிட்டு இருக்கோம்னா அந்த ராஜாக்களுக்கும் அப்பேற்பட்ட அந்த ஒரு மார்க்க தரிசனத்தை கொடுத்து வந்தவர்கள். ஏன்னா அதற்கும் மேலே ஞானத்தை கொடுத்தவர்கள். அதனால வெகி ஞானேன சதிருஷம் பவித்திரமைகள் இருக்கிறது. நம்ம குழந்தைக்கு எவ்வளவு வேணா சொத்து சேர்த்து வைக்கலாம். கார் வாங்கி வச்சிருக்கேன், 4 கார் வச்சிருக்கேன், 2 வீடு வச்சிருக்கேன், இவ்வளவு சொத்து வச்சிருக்கேன். ஆனால் ஞானத்தை கொடுக்கலைன்னா அதை காப்பாற்றிக்க கூட சாமர்த்தியம் கூட இருக்காது. அதனால குழந்தைகளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா, நிறைய சாப்பாடு கேட்டு வர்றான், சாப்பாடு சாப்பிட்றான். அதனால உதர வைராக்கியம் சொல்லுவோம் தாசர், உதர வைராக்கியம். இப்போ சாப்பிடுவோம், வயிறு அடைஞ்சு போதும்பா. ஆனால் ராத்திரி வேண்டாம், மதியம் தான் போதும் நினைச்சு சாப்பிடாம இருக்கேடான்னு கேட்டால் வீடு பத்துச்சிடும். உதர வைராக்கியம் எப்படியோ, அதனால வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தால் அது டெம்பரரி. ஆனால் தலைக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்னா, ஞானத்தை கொடுத்துட்டோம்னா அவன் எவ்வளவு வேணா சம்பாதிச்சு அவன் 10 பேருக்கு எத்தனை பேருக்கும் போஜனம் போடக்கூடிய சாமர்த்தியம் வந்துடும். அதனால இந்த பரம்பரையில வந்தவர்களெல்லாம் என்னன்னா ஞானத்தை கொடுத்தவர்கள். நம்ம ஜெயதீர்த்தராகட்டும், ராகவேந்திர துருவாதமாகட்டும், அவருடைய ஒரு பக்கத்தை பார்க்கிறோம். அவருடைய இன்னொரு பக்கம் தான் அது ஞானத்திற்கான அவதாரம். 47 கிரந்தங்கள், 51 கிரந்தங்கள் ராகவேந்திர தீர்த்தர் கொடுத்திருக்காங்கன்னா இன்னைக்கு அதை நினைச்சா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அவர் செய்த தீர்த்த யாத்திரை, அவர் செய்த ராஜாக்களுக்கான அந்த அனுகிரகம், மார்க்க தரிசனம், இத்தனையும் செய்த பிறகும் இத்தனை கிரந்தங்கள் எழுதியிருக்காரு. அந்த கிரந்தங்களை பேரை படிக்கும் போதும், அந்த கிரந்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்கும் போதும் இவ்வளவு நேரம் இவ்வளவு இருந்தது. இத்தனை தீர்த்த யாத்திரை செய்யணும், ராஜாக்களுக்கு மார்க்க தரிசனம் கொடுக்கணும், நித்தியப்படியான பூஜைகளை செய்யணும், பிற்காலத்தில் ஜபதப அனுஷ்டானங்களை செய்யணும். இத்தனை கிரந்தம்னா இன்னைக்கெல்லாம் இப்போ ஜெராக்ஸ் எடுத்தால் 100 காப்பி 1000 காப்பி எடுத்துடலாம். ஏசி ரூமில் உட்காந்துட்டு பெண்ணில் எழுதுறாங்க. பேசுனாலே டைப் பண்ணுறது இன்னைக்கு எல்லாமே கோப்பையில் இருந்து எல்லாம் அட்வான்ஸ் வந்துருது இன்னைக்கு கூகுளில் இருந்து. ஆனால் அந்த காலத்தில் எழுத்தாணிகளை கொண்டு ஓலைகளை செதுக்கணும், அதுக்கு இங்கு ஃபில் பண்ணணும், அது மடியில் தானே தயாரிக்கணும். அந்த மடியில் தானே தயாரித்து வச்சுக்குவாங்க. கங்காதி தீர்த்தங்களில் போகும்போது இங்கேயும் தானே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி செய்து அழிக்கணும்னா பாக்குக்கொட்டை வச்சு அழிக்கணும். ஜெயதீர்த்தருக்கு துர்காதேவி எழுத்தாணியும் பாக்குக்கொட்டையும் கொடுத்தான்னு சொல்றாங்க. நான் கேட்க போறோம். அப்படி கிரந்தங்களை எழுதி வந்தவர்கள் எல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள். ஆனால் ராகவேந்திரனுடைய மகிமை பார்த்தோம்னா ஒரு வார்த்தை சொல்றோம். வாதீந்திர தீர்த்தர் சொல்றார், அவர் எழுதுனதை மீண்டும் அழித்ததே கிடையாது. அவர் பாக்குக்கொட்டை உபயோகப்படுத்துறாங்க, எரேசரை யூஸ் பண்ணல. ஏன்னா ஒரு தடவை எழுதினார், அதை மாற்றி எழுதுவதே கிடையாதுன்னு ராகவேந்திரோட மகிமையை பார்க்கிறோம். அப்படி ஜெயதீர்த்தர் அஸ்திர வித்திரையில அப்படி எக்ஸ்பர்ட்டா இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை ரொம்ப தூரம் பிரயாணம் செய்து குதிரை சவாரியில வர்றார். கூட சேனாதிபதிகள் இருந்து எல்லா அந்த சேனைகள் எல்லாம் வர்றது. வந்துட்டு இருக்கும் போது நீர்தாகம், தங்களுக்கும் நீர்தாகம், குதிரைக்கும் ஆயிருக்குமே. சரி ஒண்ணு பண்ணலாம், நாம இறங்கி குடிக்கிற நேரத்துல குதிரையோடு இறங்கி நான் இறங்கிட்டான். குதிரையோட பீம நதியில இறங்கிட்டார். இறங்கி குடிக்கணுமே. நீர் தாகத்தினுடைய அந்த வேட்கை பாருங்க, அது எப்படி அந்த நீர் தாகத்தினுடைய வேட்கையில இறங்க நேரம் இல்லை, இறங்க நேரம் இல்லை, இறங்க மனசும் இல்லை, பொறுமையும் இல்லை. என்ன பண்ணிட்டார்னா நேரடியாக தன்னுடைய வாயை நேரடிய நதியில வச்சு தானே குடிக்கிறார். ஜலத்தை குடிக்கிறதுக்கு நம்ம தர்ம சாஸ்திரங்கள் நினைவு இருக்கு. ஏன்னா வலது கையால ஜலம் குடிக்கணும், எச்சில் படி குடிக்கக்கூடாது, நின்றுட்டு குடிக்கக்கூடாது, நிறைய நியமங்கள் வச்சிருக்காங்க. அதுவும் எச்சுப்படினா இப்படி நேரடியாக இப்படி நதியிலே, குளங்களிலே, தீர்த்தங்களில் நேரடி வாயை வச்சு குடிக்கக்கூடிய சாத்தியமே இல்லை. அப்படி குடிச்ச நேரத்தில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கார், நாளைக்கு ஒரு சிஷ்யன் வருவார்னு சொன்ன அந்த சூச்சனைக்கு தகுந்தபடி அக்ஷோபிய தீர்த்தர் அங்கு காத்துட்டு இருக்கார். யார் அந்த சிஷ்யர், அந்த ஆச்சரியமான அந்த நிகழ்ச்சி என்ன, அவர் சூச்சனை கொடுத்தபடி பார்த்துட்டு இருக்கார். அதே போல இவர் குதிரையில் இருந்தபடியே குடிச்சார்களோ. குடிச்ச நேரத்திலே இவருக்கு தானே உள்ள இருந்து பகவத் பிரேரணை, அந்த சப்தங்கள் வர்றது. கிம்பசு பூர்வதேகே, கிம்பசு பூர்வதேகே, பூர்வதேகத்திலே உன்னுடைய முந்தைய அவதாரத்திலே நீ பசுவாக இருந்தாயோ, அது மிருகம், பசுவாக இருந்தாயோ. மிருகங்கள் தான் அப்படி குடிக்கும், ஏன்னா அதுக்கு தான் கை இல்லைங்க, எடுத்து குடிக்க முடியல. இன்னைக்கு நாமே அப்படி குடிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படி நாமே மிருகம், நமக்கு எடுக்கணும், நம்மளை கேட்டுக்க வேண்டியதான் எல்லாமே. கிம்பசு பூர்வதேகே, நம்மளை கேட்டால் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிம்பசு பூர்வதேகே அந்த கேட்ட அந்த ஒரு வாக்கியம் அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு பரிணாமத்தை உண்டாப்பட்டு சொன்ன மனசளவிலே அவருக்கு பூர்வ ஜன்மம் ஞாபகம் வந்தது. என்ன பூர்வ ஜன்மம் அப்படின்னா,
அப்படின்னா பூர்வ அவதாரத்தில் அவர் ஒரு எருதாக இருந்தார், ரிஷபமாக இருந்தார். இந்த ரிஷபமாக இருந்த நேரத்தில் ஆச்சாரியர் இருந்த காலத்தில் ஆச்சாரியருடைய கிரந்தங்களை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு பெரிய சேவை. ஆச்சாரியர் பெரிய லைப்ரரி வச்சிருந்தாராம். கிரந்தாலயத்திலிருந்து பேசிட்டு இருக்கோம் இப்போ. ஏன்னால் அந்த கிரந்தாலயத்தை கான்செப்ட் ஆச்சாரியர் காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவரே ஒரு பெரிய கிரந்தாலயத்தை வச்சிருந்தார். என்ன கிரந்தாலயம் சொல்ல, மொபைல் லைப்ரரிங்கிறாங்க. மொபைல் லைப்ரரி வில்லேஜஸ்க்கெல்லாம் கொண்டு போனோம்னா தனித்தனியாக கட்டி மெயின்டைன் பண்ண முடியாது. மொபைல் லைப்ரரி கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது நம்ம ஆச்சாரியர் மத்வாச்சாரியார். அவ்வளவு கிரந்தங்கள் வச்சுட்டு இருப்பாங்க, எங்க போனாலும் கொண்டு போவார். அப்போ ஆச்சாரியருக்கு அந்த கிரந்தங்களை பார்த்தாதான் தெரியுமா, அவருக்கு வச்சுக்கிறது. அது யாருக்குன்னால் வாத விவாதத்தில் எதுக்கு கேள்வி கேட்டால் பாருப்பா அந்த பேஜ்ல பாரு, அந்த பேஜில் அந்த சுலகத்தை பார்த்தா கரெக்டாக இருக்கும். அப்படி பாகவதத்துக்கெல்லாம் அவர் சொன்னாருங்கிறத அவருடைய சரித்திரத்தை கேட்கிறோம். அப்பேற்பட்ட அந்த பெரிய கிரந்த ஆலயம், அந்த நடமாடும் கிரந்தாலயத்தை தூக்கிட்டு வந்தவர் யாருன்னா ஜெயதீர்த்தர். இன்னைக்கு நடமாடும் கிரந்தாலயமான ஜெயதீர்த்தரை பற்றி கிரந்தாலயத்தில் பேசிட்டு இருக்கோம். அந்த கிரந்தாலயத்தை தூக்கிட்டு வந்தவர் பாருங்க, தூக்கிட்டு வந்தவர் இவருக்கு எல்லாம் கேட்கிறார் ஆச்சாரியர், உங்களுக்கு அப்புறம் இந்த கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறவங்க யார்? ஏனால் பாலசங்கம் அப்படி போதைய புருஷம் சுபத்வஜீத்தர் சொல்றது, ஆச்சாரியுடைய கிரந்தங்கள் எப்படி இருக்குன்னா அவ்வளோ சுலபமாக இருக்கலாம். எப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல், நர்சரி ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு படித்தா புரியும், ஆனால் பண்டிதர்களுக்கு புரியாது. நாராயண பண்டிதாச்சாரியர் பண்டிதர்களுக்கு புரியாது, குழந்தைகளுக்கும் புரியும். அது என்னன்னா மேலோட்டமாக பார்த்தா அவ்வளோ ஈஸியாக புரியும். சுதந்திரோ பகவான் விஷ்ணு, சுதந்திரம் அஸ்வதந்திரம் ச திவிதம் தத்துவமிஷ்யதே. சுதந்திரோ பகவான் விஷ்ணு, சாதாரணமாக பேசிக் ஒரு ஹிந்தி பேசிக் வேர்ட்ஸ் தெரிஞ்சால் தெரிஞ்சிடும். ஓ சுதந்திரோ பகவான் விஷ்ணு, விஷ்ணு புத்திரே சுதந்திரன், மற்ற எல்லாம் அஸ்வதந்திரர்கள், எல்லாருக்கும் புரியும். உள்ள ஆழமாக போய் பார்த்தோம்னா ஏன் சுதந்திரன், அது பெரிய கிரந்தம், 37 கிரந்தங்கள் இல்லை, எல்லா வேத உபநிஷத்துகள் புராணங்களுடைய சாரத்தை பகவான் சுதந்திரன் அந்த வார்த்தையில் அடக்கிறார். அப்போ பண்டிதர்களுக்கு புரியாது, எளிமையானவர்களுக்கும் புரியும். அவ்வளவு சுலபமான கிரந்தங்கள். இப்போ எங்களுக்கு புரியுது, பின்னால் இருக்கிறவங்களுக்கு யார் இது வியாக்கியானத்தை கொடுப்பார், யார் அது பாடத்தை கொடுப்பார்? அப்படிங்கும் போது வியாக்கியாசியத் ஏஷகோராட் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானத்தை கொடுக்கிறவர் யாருன்னா அங்கே எதுக்கு இருக்காதே அந்த ரிஷபம் அப்படின்னு. இவர்களுக்கெல்லாம் சில பேருக்கு ஆச்சரியம், ஓ இப்பேற்பட்ட பாக்கியம் அந்த எருதுக்கு அப்படின்னு. சில பேருக்கு ஒரு பொறாமை, அவர்கள் எல்லாம் தேவதைகளே, ஆச்சாரியர் முன்னாலே உட்கார்ந்து பாடத்தை படிக்கணும் கேட்கணும்னா தேவதைகளாக தான் இருக்கணும். ஆனால் பிராரப்தவசாத் ஒரு அசூயை வந்தது, சாபம் வைக்கிறார். ஸோ நம்மளை தாண்டி இந்த ஒரு எருதுக்கு ரிஷபத்துக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிட்டு சொன்னாரா, என்னென்ன சர்ப்பதஷ்டவும் ரியேற்ற, சர்ப்பம் கடித்து இறக்கட்டும். பிராமணனுடைய வாக்கு பொய்யாகக்கூடாது. ஆச்சாரிய பேசாமல் இருக்கார். சர்ப்பம் வந்தது, அந்த எருதை கடித்தது, கீழே விழுகிறது. இப்போ ஆச்சாரியோட வேலை எப்போனா உசுரவருக்கம் இல்லை, இறந்தப்புறம் வேலை. ஏன்னா அவரே பூர்ணப்பிரஜர் முக்கிய பிராணவர். ஏன்னா அவர் உள்ள இருந்து சுவாச உஸ்வாசம் 6,2,1000 3 ಶತಶ್ವಾಸ ಜಪಗಳ 3 ವಿಧ ಜೀವರೊಳಗೆ ಅಬ್ಜಜ ಕಲ್ಪ ಪರ್ಯಂತ ತಾ ರಚಿಸಿ ಸಾತ್ವಿಕ ಸುಖ ಸಂಸಾರ ಮಿಶ್ರರಿಗೆ ಅಥವಾ ಜನರಿಗೆ ಅಪಾರ ದುಃಖಗಳೀವ ನಮ್ಮ ಗುರು ಪವಮಾನ ಸಲಹೆಮ್ಮ. ஒரு நாளைக்கு 21,600 முறை ஹம்ச சுவாச ஜபத்தை செய்து செய்விக்கிறதுனாலே நம்ம உசலாடிட்டு இருக்கோம். நான் சொல்றது வந்து ராவணனுடன் யுத்தம் பண்ணா ராவணனை அடிச்சார் ஆஞ்சநேயர், யுத்தத்தில் கேட்கிறோம். ஆனால் ரத்த நாடகன்றது ரத்தெல்லாம் வந்துதான், ஆனால் உசுறு போகலையா, போகாது. ஏன்னா உசுறு இவர் கண்ட்ரோல் இருக்கு. ஆஞ்சநேயர் சங்கல்பம் ராவணால் தான் கொல்லப்படணும், இவர் அடித்தாலும் சாக மாட்டார். ஏன்னா ஆஞ்சநேயர் கண்ட்ரோலில் உசுறு இருக்கு, அவனுடைய உயிரும் இவர் கையில் இருக்கு. அப்படி தீர்த்தத்தை எடுக்கிறார், புரோட்சனை செய்கிறார். துவாதச ஸ்தோத்திர பாகம் அப்படிங்கிறார் ஜெயதீர்த்த விஜய். துவாதச ஸ்தோத்திரத்தை எந்த ஒரு ஆச்சாரியருடைய 37 கிரந்தங்களிலே துவாதச ஸ்தோத்திரங்கிறது 2 ஸ்தோத்திர கிரந்தங்களை கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்ம அதையும் சுருக்கமாக பார்ப்போம். 2 ஸ்தோத்திர கிரந்தங்களை கொடுத்துருக்காங்க. ஒன்று நகஸ்துதி, இன்னொன்று துவாதச ஸ்தோத்திரம். அந்த துவாதச ஸ்தோத்திரத்தின் மகிமை கேட்டிருக்கும் ஆச்சாரியர் ஒரு நாள் அதிகாலை வேலையிலிருந்து அவர் கிருஷ்ணனுடைய ஸ்மரணை வந்தது. வந்தே வந்தம் சதானந்தம் வாசுதேவம் நிரஞ்சனம் சொல்லிட்டு அன்னைக்கு அந்த மல்பை கடற்கரையில் சமுதிரத்தில் ஸ்நானம் செய்து அங்கே ஆகிரியர்களை முடித்து ஜபம் செய்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த கப்பல் வர்றது. அந்த துவாரகையிலிருந்து அந்த கப்பல் புயல்ல அங்கே தடுமாறும் போது இவருக்கு அவருடைய காஷாயஸ்திரத்தை காட்டுறார். அப்போ அவங்க உள்ளே இருந்து கோபிச்சந்திரனை கட்டி கிடைக்கிறது. அதை எடுத்துட்டு தேவகி நந்தன் அனந்தகுமாரா முன்னாடி தொடர்றார். அப்போ அங்கே வந்து பத்ம சரோவரத்தில் அங்கே அதை சுத்தப்படுத்தி அங்கே பிரதிஷ்டை செய்கிறார். எல்லாம் கேட்குறோம். அப்போ அப்பேற்பட்ட அந்த துவாதச ஸ்தோத்திரத்தை இங்கே பண்ணுறார். இங்கே பாராயணம் செய்து அபிமந்திரம் செய்து புரோட்சனை செய்தால் அந்த ரிஷபம் எந்திரிச்சு உட்காரு. இப்போ கேட்டாரா, அந்த ரிஷபத்தினுடைய ஹிருதயத்தில் கால் வச்சு கேளுவோம், அது சொல்லணும். அதனுடைய ஹிருதயம் என்ன சொல்றது, நான் ஆச்சாரியுடைய சர்வமூல கிரந்தங்களை துவாதச ஸ்தோத்திரத்தை சொல்லுச்சு. ஆச்சரியம் இது. என்ன நான் சொன்னார், சாமானியர் அல்ல, அவரே இந்திரன். அந்த இந்திரனே வாலி, அவனே அர்ஜுனன். அந்த அர்ஜுனனே இன்றைக்கு
இங்கே ரிஷபவான் வந்து என்னுடைய கிரந்தங்களை சுமக்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. அவர் முன்னாலே வரக்கூடிய அவதாரத்திலே அவரே ஜெயதீர்த்தராக இருந்து என்னுடைய கிரந்தங்களுக்கான டீக்காவை செய்வார் அப்படின்னு. அப்போ இவருக்கு எல்லாம் யாவும் ஃபிளாஷ்பேக் அந்த சினிமாலாம் காட்டுவார். அது போல அந்த நேரத்தில் கிப்பஷு பூர்வதேகே, குருவினுடைய எந்த சப்தம் எந்த வாக்கு நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணணும்னு தெரியாது. நமக்கான அந்த நியம குரு யார் இருக்காரோ அந்த குரு நமக்கு உள்ள இருக்கக்கூடிய பிம்பரூபி பரமாத்மாவை காண்பிக்கக்கூடிய அந்த குரு என்ன வார்த்தை சொல்றாரோ அது ட்ரிகர் ஆகிடும். கனகதாசன் வந்து கேட்டார் வியாசராஜனிடத்துல, ஏதோ உபதேசம் செய்யணும், குருப்பனுக்கு மந்திரம் கோண மந்திரம்னா. கோணன்னா எருமை, அந்த எருமை கோண மந்திரா ஜபிச்சார். யமதர்மராஜனுடைய வாகனமே வந்துருக்கு. ஏன்னா இவரே யமதர்மராஜனுடைய அவதாரம். சுவாமி ஜபம் பண்ண யமதர்மராஜனுடைய வாகனம் வந்திருக்கு அப்படின்னா, பெரிய ஏரி நிர்மாணம் செய்யணும், கல்லையெல்லாம் நகர்த்த முடியல, இதை வச்சு உபயோகப்படுத்தி போடணும். எது பண்ணாலும் 2 in 1 இல்லை, மல்டிபிள் இன் 1. வியாசராஜர் ராயர் ஒரு காரியம் பண்ணால் எல்லாருக்கும் உபயோகப்படும். அப்படி சத்காரியத்தை செய்தவர். இங்கே அங்கே எப்படி குருப்பன் அந்த கோண மந்திரா உபதேசம் கிப்பசு பூர்வதேகே, அந்த ஒரு வாக்கியம் அவருக்கு எல்லாம் ஞாபகம் வருது. அங்கேயே சரண்டர் ஆகிறார். அஷ்டா நமஸ்காரம் செய்து எனக்கு பாட்டத்தை கொடுக்கணும். இவர் சொன்னார் பீட்டமே தர வேண்டாம், பீட்டம் வேண்டாம் பாட்டம் வேணும். இன்னைக்கு பாடம் வேண்டாம் பீட்டம் வேண்டாம். அன்றைக்கு அவர் சொன்னார் பீட்டம் வேண்டாம். எப்பேற்பட்ட பீட்டம், மத்வாச்சாரியருடைய சாம்ராஜ்ய பீட்டம் அப்படின்னா அது எங்கே, நான் எங்கே, எனக்கு தகுதி இல்லைன்னா இதே வார்த்தையை ராகவேந்திர இதே வார்த்தை நான் எங்கே, எனக்கு அந்த பீட்டம் அது தேவையும் இல்லைன்னா. ஏன்னா ரகஸ்தாசிரமத்திலேயே உத்தாரம் ஆகக்கூடிய மார்க்கம் எனக்கு தெரியும் நாயர். ஆனால் நீங்கள் சன்னியாசாக, உங்களுக்கு சன்னியாசாசிரம் வேண்டாம், ஏன்னா நீங்கள் மோட்சத்துக்கு போயிடுவேன். ஆனால் உங்களுடைய சன்னியாசம் நோக்கத்துக்கு வேண்டாம் சொல்லி நீங்கள் சன்னியாசீனம். ஆச்சாரியர் சொல்ற எப்பேர் சாந்திகி தாந்திகி தீரதா உதாரதாச்ச, உங்களுக்கு 4 குணங்கள், முக்கியமான குணங்கள் இருக்கு. சன்னியாசாசிரமத்திற்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு சுதீந்திர தீர்த்தர் ராகவேந்திரத்தில் சொன்னார்னு கேட்கிறோம். இங்கே அதே மாதிரி சொன்னார், பாட்டம் கொடுக்கணும், நான் பீட்டமே தரேன், இது என்னுடைய இது இல்லை, சூச்சனையாக இருக்கு. ராமச்சந்திரருடைய கொடுத்த சூச்சனை, ஆச்சாரியர் கொடுத்த சூச்சனை, எனக்கும் ஆகுமானா உங்களுக்கும் ஆகுமா. பீமநதியில் படுக்கிறார், அடுத்த நாள் அவருக்கும் சொப்பனத்தில் வந்தார், சூச்சனை ஆகிறது. சன்னியாசாசிரமத்தை ஏற்றுக்கிறார். ஜெயதீர்த்தர் அப்படிங்கிற நாமத்தை கொடுக்கிறார். ஜெயதீர்த்தர் நீளம் அவகாசம் கம்மியாக இருக்கிறார், வேகமாக சொல்லியிருக்காங்க. அதனால ஜெயா அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் 18 குறிக்கிறது. ரிவர்ஸில் படிக்கிறோம். அந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை 8 உண்டு. 18 குறிக்கும் அந்த எழுத்து. ஏன் 18 அப்படின்னா மகாபாரதத்தில் 18 பர்வங்கள், அதில் இருக்கக்கூடிய பகவத்கீதை 18 அத்தியாயங்கள், எல்லாமே 18. அதனாலே ஆச்சாரியருடைய கிரந்தங்களிலே 18 கிரந்தங்களுக்கு டீக்கை கொடுக்க போறாருன்னு அப்ரோக்ஷ ஞானியான அக்ஷோபி தீர்த்தர் தெரிஞ்சுட்டு ஜயா அப்படிங்கிற நாமத்தை கொடுத்த ஜெயதீர்த்தா அப்படிங்கிற நாமத்தை கொடுத்திருக்கார். அப்போ முன்னாலே அவர் பாருங்க அக்ஷோபி தீர்த்தர் அங்கே பிருந்தாவனத்தராகிறார். அதற்கப்புறமாக தபசு பண்றார். எதுவுமே எந்த ஒரு காரியத்தையும் நேர ஆரம்பிச்சவர்கள் கிடையாது. நம்ம சாஸ்திரங்களை பார்த்தோம்னா, சரித்திரத்தில் பார்த்தோம்னா தபசு பண்ணுவாங்க. ஒரு சந்தான பிராப்தியாக நம்ம போய் தபசு பண்ணுவாங்க. இது இவ்வளவு தபசு பண்ணாரு கேட்கிறோம். நல்ல சந்தானம் ஆகணும், எதுவுமே நல்ல பலன் கிடைக்கணும். பூர்ணாயுகு பூர்ண சம்பத்தி ஸ்தோத்திரஸ்யாஸ்ய ஜபாத். இது ஏதோ ஆயுசு இல்லை, அப்படாச்சாரியர் சொல்றார் பூர்ண ஆயுகுன்னா. பூர்ண ஆயுகுனா மீனிங்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். 100 வருஷம் ஆயுசு வச்சுட்டு 10 வருஷம் கோபால படிக்கிறது இல்லை. கடைசி க்ஷணம் வரைக்கும் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஆயுசு. சம்பத்து வந்தது, டாக்டருக்கும் திருடனுக்கும் கொடுத்த சம்பத்து இல்லை. பூர்ண சம்பத்தி, நல்ல ஞான சம்பத்து, புத்திர சம்பத்து, நல்ல சம்பத்தாக இருக்கணும். அப்படி நல்ல ஞானம் அப்படின்னா தபசு பண்ணணும். 12 வருஷ காலம் தபசு செய்தால் துர்காதேவியை குறித்து இப்போ துர்காதேவி தரிசனம் கொடுக்கிறார். எழுத்தாணியையும் அந்த பாட்டுக்கோட்டையும் கொடுத்தார் அப்போ அவருக்கு. அப்போ முன்னாலே அந்த ஜலகோடா குகை, இன்னைக்கு போனால் அந்த குகை எப்படி இருக்கணும் பார்க்கணும். அந்த 500 வருஷங்களுக்கு முன்னாலே அந்த குகை எப்படி இருந்திருக்கணும், புலிகள் நடமாடக்கூடிய குகை. அந்த குகையிலே ஒரே ஒரு தீப வெளிச்சத்திலே அங்கே சாட்சி ஆஞ்சநேயரை அங்கே ஒரு பிரதிஷ்டை செய்து அங்கே உட்கார்ந்து கிரந்தங்களை எழுதுறார். எழுதணும்னா சிஷ்யர்கள்லாம் போய் பிட்சை வாங்கிட்டு வருவாங்க. சோழ கஞ்சி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் அதில் துளசி காஷ்டத்தை போட்டு பாருங்க. சட்னி இல்லை, சாம்பார் இல்லை, குடி இல்லை, சாறு இல்லை, வெறும் துளசி. அதுவே துளசியை தொட்டு அந்த கஞ்சியை ஸ்வீகாரம் செய்திருக்கார். அவர் எடுத்துட்டது குறைவு, கொடுத்தது அதிகம். எடுத்துட்டது குறைவு. அந்த குகையில் உட்கார்ந்து அவர் செய்த அந்த கிரந்தங்கள், இவ்வளவு கிரந்தங்கள். பெரிய அத்வைத பண்டிதர் வித்யாரண்யர். இந்த வித்யாரண்யருடன் இவருடைய குரு அக்ஷோபி தீர்த்தர் வாதத்தில் ஜெயிச்சிருக்கார். அசினா தத்துவம் அசினா பரஜீவ பிரவேதினா வித்யாரண்ய மகாரண்யம் அக்ஷோபிய முனிரட்சிதத்து. அப்படி வாதத்தில் அந்த தத்துவமசிங்கிற சப்தத்தில் வாதம் பண்ணி அந்த வாதத்தில் ஜெயித்ததன் அடையாளமாக அக்ஷோபி தீர்த்தர் ஒரு ஜெயஸ்தம்பத்தை ஸ்தாபனம் செய்திருக்கார். உடுபாவலில் பார்க்குறோம். அப்போ அந்த வாதத்துக்கு முன்னாலே அவர் அக்காலத்தினாலே வந்த அந்த நரசிம்மர் தான் அங்கே
அக்ஷோபி தீர்த்த நரசிம்ம தீர்த்த நிலையம்னு சொல்கிறேன். அக்ஷோபி தீர்த்த கரகமலத்தினால் உருவான அந்த நரசிம்மர். அப்படி அந்த வித்யாரண்யர் ஜெயிச்சவர் அக்ஷோபி தீர்த்தர். அவர் கேள்விப்பட்டாராம், உங்களை ஜெயிச்சவருடைய சிஷ்யர் இங்கே இருக்காரு. ஓ, ஜெயிச்சவர் யார்கிட்ட தோத்து கூட சிஷ்யர் இருக்காருன்னா பார்த்துடுங்க அவரையும் அப்படின்னு வர்றார். வந்தால் இவருடைய கிரந்தங்கள் எல்லாம் இவரோட குமிஞ்சு கிடக்கிறது. எழுதி இருக்கார். எழுதி பார்த்தாரா முதல்ல ஆச்சாரியருடைய பிரமாண லட்சணம் 10 கிரந்தங்கள், தச பிரகரணங்கள். அதில் பிரமாண லட்சணங்கிற கிரந்தங்களுக்கு நியாய கல்பலத்தான ஒரு டீக்கா எழுதியிருக்கார். இவர் படித்து பார்த்தாராம், பிரமாண லட்சணத்தை எடுத்து பார்க்குறார். பார்த்தோம்னா இது என்ன பால வாக்கியன கிண்மைன்னா என்ன சின்ன பசங்களுக்கு எழுதுற மாதிரி ஒரு ஆச்சாரியர் எழுதியிருக்கார். நர்சரி ஸ்டூடெண்ட்டுக்கு எழுதுற மாதிரி இருக்க கிரந்தங்கள்னா இவருக்கு ரொம்ப கோபம் சொல்லுது. உன்னுடைய புத்தி பால புத்தியாக இருக்கு. அவர் பதில் சொல்றாரு, பாருங்க கிரந்தத்தை அப்படின்னு. வியாக்கியானத்தை பார்த்தா ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் 10 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆச்சாரியருடைய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஜெயதீர்த்தர் எழுதிய வியாக்கியானம், அதற்கு வியாசராஜர் எழுதிய வியாக்கியானம், அதற்கு ராயர் எழுதிய வியாக்கியானம் எடுத்தோம்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் 10-20 பேஜ் வரும். அவ்வளோ வியாக்கியானங்கள் இருக்கு, அவ்வளோ அர்த்தங்கள் பொதிந்த கிரந்தங்கள். அவருக்கு ஆச்சரியம். ஒவ்வொரு கிரந்தங்களை எடுத்து பார்க்கிறாரு. எழுதிய டீக்கா கிரந்தங்களை பார்த்தப்புறம் குருவுக்கு தனதசி, குருவை மீறிய சிஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிரந்தங்கள் சமேதமாக தமக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கொடுத்த அந்த கௌரவம், யானையின் மேலே நகர்வனம் வந்தார். வித்யாரண்யர் அப்பேற்பட்ட கௌரவத்தை கொடுத்தார்னு கேட்கிறோம். அதே போல இவர் இந்திரனுடைய அவதாரங்கிறதுக்கு ஒரு உதாரணம், சின்ன சரித்திரத்தை சொல்லிடுறேன். அந்த ஊரிலேயே ஒருவர் ஏரியை நிர்மாணம் செய்யணும்னு ஆரம்பிச்சார். எல்லாருக்கும் உபயோகப்படுத்திடுவேன் பண்றா. என்ன பண்ணாலும் ஏரியில ஜலம் வைக்கல, உடஞ்சு போயிட்டு கரைன்னு சொல்லுவோம் கன்னடத்தில். இந்த கரையில கரையை உடஞ்சு போயிட்டு. அப்போ என்ன பண்றா, ராமனுக்கு சேவை செய்கிறார். என்ன பண்ணாலும் நல்ல காரியத்தில் இப்படி ஒரு இருக்கமாகாது. அப்போ ராமச்சந்திரமூர்த்தி சொப்பனத்தில் வந்து சொன்னாரா, இந்த ஊரில் பெரிய ஞானி இருக்காரு, அந்த ஞானியை நமஸ்காரம் செய்து அவருடைய அனுகிரகத்தை வாங்கிக்காம செய்திருக்கிறப்ப அவரை போய் பாருங்க. நேரம் எங்கேன்னு கேட்டு விசாரிச்சுட்டு இறங்கோட குகைக்கு வர்றார். அங்கே இருக்கக்கூடிய ஜெயதீர்த்த நமஸ்காரம் செய்கிறார். அந்த மாதிரி சத்காரியத்தை பற்றி சொல்கிறார். ஜெயதீர்த்தர் என்ன கொடுத்தாரு, அந்த காலத்தில் டொனேஷன் கொடுப்பா. ஆச்சாரியர் எப்படி ராகவேந்திர தீர்த்தர் சிஷ்யனுக்கு விவாகமாகணும், நான் செப்பு கொடுக்கல, கோல்டன் நெக்லஸ் கொடுக்கல, செயின் கொடுக்கல, விருத்தியை கொடுத்தார். ஆனால் சிஷ்யனுடைய நம்பிக்கை குரு மண்ணை கொடுத்தாலும் பொண்ணாகுங்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு இல்லை. குருவினிடத்திலிருந்து என்ன பிரசாதம் கிடைக்கிறதோ அது நம்முடைய யோகியதைக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம். அந்த ஞானம், அந்த பக்தி, அந்த பக்குவம் இல்லை. அங்கேயே மிருத்திகை எடுக்கிறார், அபிமந்திரம் செய்கிறார், கையில் கொடுக்கிறார். இந்த மிருத்திகை கொண்டு கொடுப்பாங்க. அந்த ஏரியில போடுறார். போட்டதுலேருந்து இன்னைக்கு 600 வருஷம் ஆனாலும் அந்த ஏரியில ஜலம் இருக்குன்னா ஜெயதீர்த்தன் மழைக்கு அபிமானி தேவத்தை இந்திரனுடைய அவதாரம்ங்கிறதுக்கு சாட்சி. இன்னைக்கும் பாருங்க, ஜெயதீர்த்தன் ஆராயணை செய்தால் மழை வந்துடும். இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது, சாயங்காலம் வந்தாலும் வந்துடும். ஜெயதீர்த்தருடைய மகிமை அப்பேற்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்படி ஆச்சாரியருடைய கிரந்தங்களிலே 18 கிரந்தங்களுக்கான வியாக்கியானத்தை கொடுத்தவர் அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவருடைய கிரந்தங்கள் எழுதிய விதம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், அதில் விட்டலதாசர் தத்துவகீதை ஒரு நல்ல ஒரு தத்துவகீத தீர்த்தர் ஒரு கிருதி கொடுக்குறார். அதில் சொல்கிறார், எப்படி எழுதினார் கிரந்தங்களை அப்படின்னு சொன்னால், மர்ண ಒಂದೊಂದು ವಚನವ ಹಿಂದಾಗಿ ಮುಂದಾಗಿ ಚಂದಾಗಿ ತಿರುಗಿಸಿ திரிய சிந்தூரதன்ட்டு. நல்ல ஒரு சுமங்கலி பெண் நல்ல ஒரு திலக்கம் விட்டுக்கணும்னா கண்ணாடி படம் நினைக்குவாங்க. ஓ, இங்கே கோணையா இருக்கு, இங்கே கோணையா இருக்கு பார்த்து அதை சரி செய்து அழகுபடுத்திக்குவாராம். அதுபோல ஆச்சாரியருடைய ஒவ்வொரு சப்தங்கள், ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்து ரசிச்சுக்குவோம். இது எப்படி சொன்னால் நான் இருக்குமோ, இப்படி சொன்னால் புரியுமோ, இப்படி சொன்னாதான் எல்லாருக்கும் ரீச் ஆகுமோ அப்படின்னு பார்த்து ಚಂದಾಗಿ ಒಂದೊಂದು ವಚನವ ಹಿಂದಾಗಿ ಮುಂದಾಗಿ ಚಂದಾಗಿ ತಿರಿಯ ಸಿಂಧೂರದಂತೆ ವಂದಿಸಿ ಮುಂದಾಗಿ ಬಂದ ದುರ್ವಾದಿಯ ತಂದುಗಳನ್ನೇ ಸೀಳಿ ಮೆರೆದ ದಿಶೀರ ಸಿರಿಯಾரை ஜெயமுனிகே சமராரைன்னு எத்தனையோ கிருத்திகள். நேரமில்லை. ஜெயதீர்த்தர் மேலே தாசர்கள் செய்த கிருத்திகளே ஒரு பிரவச்சனம் செய்யலாம். ஒவ்வொரு கிருத்திகள் எப்படி வர்ணிச்சிருக்கா அவரை பற்றி. அப்பேற்பட்ட கிருத்திகள் வியாசராஜரிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொருவரும் விஜயதாசன், ஜெகநாததாசன், எல்லா மகனியர்களும் அவரை பாடியிருக்கார். அப்பேற்பட்ட மகனியருடைய ஆராதனை தினம் அவருடைய கிரந்தங்களை ஒரு ஸ்மரணை செய்து மங்களம் செய்வோம் சொல்லியிருக்கார். கீதா பிரஸ்தான யுக்மம் திருத்தயமதல சூத்திர பிரஸ்தான நாம் ஈஷ பிரஷ்னீய பாஷ்யே பிரகரண தசகம் வியாக்கரோத் சுபாஷ்யம் தேவாச்சா சுப்பிரமாண பிரவிதத பதவி துவத்வகம் சாகரோத்யா வாதாவல்யா நிபந்தம் ஜெயமுனிரனிஷம் தம் பிரபத்தியேத்த சிஜ்ஜை. அதாவது ஆச்சாரியர் பிரம்மசூத்திரக்கு 4 கிரந்தங்கள் கொடுத்தார். பிரம்மசூத்திர பாஷ்யம், அணுபாஷ்யம்,
அணுவியாக்கியானம், நியாய விவரணம் அப்படின்னு. அதில் பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு இவர் தத்துவ பிரகாஷிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தம், அணுவியாக்கியானம் அப்படிங்கிற கிரந்தத்திற்கு இவர் எழுதிய கிரந்தம் தான் மேரு கிருதியான ஸ்ரீமன் நியாயசுதா. இந்த நியாயசுதாவுக்கு ராயர் எழுதிய கிரந்தம் தான் பரிமளா. அதனால பரிமளாச்சாரியாரும் பிரசித்தியானான்னு கேட்குறோம். அதே போல நியாய விவரண டீகா அந்த 4ல் 3வது கிரந்தம், அதற்கும் 2 பாதங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்கார். அதே போல ஆச்சாரியர் வேதங்களுக்கு எடுத்தோம்னா ரிக்வேதத்திற்கு ரிக்பாஷ்யா ஒரு கிரந்தத்தை கொடுத்திருக்கார். அந்த ரிக்பாஷ்யத்திற்கான டீக்கை சம்பந்த தீபிக்கான ஒரு கிரந்தம். அதே போல ஆச்சாரியர் 10 உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். ஐத்திரியம் ரிகதாரண்யம் ஏவச்ச ஈஷாவாஸ்யம் காட்டகம் சாந்தோக்கியா தர்மணேதா மாண்டூக்கம் நாம பிரஷ்னம் ததா தலவகாரகம்னு வியாசராஜர் தன்னுடைய கிருத்தமாலிகா ஸ்தோத்திரத்தில் சங்கரணம் செய்யலாம் 37 கிரந்தத்தை என்னன்னு. அதில் 2 உபனிஷத் பாஷ்ய கிரந்தங்களுக்கு இவர் பாஷ்யம் கொடுத்துருக்கார், டீக்கை கொடுத்துருக்கார். ஈஷாவாசிய உபனிஷத்து, ஷட்பிரஷ்னோ உபனிஷத்து 2 கிரந்தங்களுக்கு எழுதிட்டார். மீதி 8 எழுதிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தார். அப்போ இவருடைய சிஷ்யர் வியாசதீர்த்தர் 8 கிரந்தங்களுக்கும் இவருடைய பிரவச்சனத்தை அடிவட்டு எழுதிட்டு வந்தாங்க. நம்மளுக்கு எப்படின்னா இந்த காலத்தில் நாமளே தான் எல்லா காரியம் பண்ணணும். நல்ல காரியம் பண்ணால் நம்மளே பண்ணணும், பேரும் நமக்கே கிடைக்கணும், புகழும் நமக்கே கிடைக்கணும், வேற காரியம் பண்ணக்கூடாது. பண்ணால் ஒரு பக்கம் எதுக்குமே வராத கூட்டம், இன்னொரு பக்கம் யாரையும் விடாத கூட்டம், தானே பண்ணணுங்கிற கூட்டம். நம்ம குரு அம்மன் சத்யநாதன் சார் அவரெல்லாம் போட்ட ஏதோ ஒரு பீஜம் தான் அழியும். ஏன்னா இன்னையெல்லாம் ஒரு கௌரவம் கொடுத்து பேச வச்சதெல்லாம் அவருடைய உந்துதல், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கிரந்தங்கள். ராகவேந்திர மகிமையை 2002 படிச்சுட்டு அவரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சு, அவருடைய பிரயாணம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சு, இன்னைக்கு அவர் உருவாக்கின அந்த கிரந்தாலயத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் பங்கு கொள்ளக்கூட பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா எல்லாரையும் மேலே கொண்டு வரணும். ஏன்னா நாமளே பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்மளுடைய ஆயுள் எவ்வளவோ அதுக்கு மேலே நம்மளுக்கு பண்ண முடியாது. முன்னாலே நாம் அந்த விதியை தூங்கினால்தான் அடுத்த தலைமுறை வளரும். அப்படி அவர் பார்க்குறாரு சிஷ்யர், ஓ நான் அப்போ மொத்தம் 8 கிரந்தத்துக்கு எழுதலப்பா, ஏன்னா நான் எழுதுனா இந்த கிரந்தத்தோட வேல்யூ பண்ணணும். ராகவேந்திரர் இதே ரிக்பாஷ்யத்தினுடைய டீக்காக்கு தான் வியாக்கியானம் எழுதுறாரு. தன்னுடைய மகன் பூர்வாஷ்டம மகன் லட்சுமி நாராயண ஆச்சார் கொடுத்தார். ஓ நான் எழுதுறேன், இதுக்கு வியாக்கியானம் பண்ணேன். சிஷ்யர் எழுதுற கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ண குருனால் பரம காருண்யர் ஆச்சார் ராகவேந்திரர். சிஷ்யன் மேல இப்பேற்பட்ட ஒரு பிரேமை, அந்த ஒரு பிரீத்தி இருக்குமான ராகவேந்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி இவரை பார்த்தா 8 கிரந்தத்துக்கு நான் எழுதுறப்பா இதே போகும் உபனிஷத் பாஷ்யம் அப்படின்னு. அப்படி தச உபனிஷத் பாஷ்யங்கள், தச பிரகரணங்கள், தத்துவ சஞ்சாரம், தத்துவ விவேகம், தத்துவோத்யோதம், கர்ம நிர்ணயம், விஷ்ணு தத்துவ நிர்ணயம், மாயாவாத கண்டனம், உபாதி கண்டனம், ஜெகத் வித்யா தர்மான கண்டனம், பிரமாண லட்சணம், கதா லட்சணம்னு 10 கிரந்தங்கள் இருக்கு. தச பிரகரணங்கள், என்ட்ரி டு அவர் மத்வ பிலாசபி அப்படின்னா அதுக்கு 10 டீக்கா கிரந்தங்களே செய்து கொடுத்துருக்கு. 10 கிரந்தங்கள், அதுக்கு 10க்குமே ராகவேந்திரர் டிப்பணி கொடுத்துருக்கு. இப்படி எவ்வளவு கிரந்தங்கள் ராகவேந்திரர் எழுதியிருக்கணும், அந்த 10 கிரந்தங்களுக்கும் டிப்பணியை கொடுத்திருக்கார் ராகவேந்திரர். அதே போல முக்கியமாக நான் பார்க்கணும்னா இந்த 10 கிரந்தங்கள் நான் சொன்னது போல பிரம்மசூத்திரத்திற்கான அந்த 3 கிரந்தங்கள், அதுக்கப்புறம் ரிக்வாஷ்ய கிரந்தங்கள், இப்படி 18 கிரந்தங்களை கொடுத்தவர்னு பார்க்குறோம். இது மாத்திரம் இல்லாமல் சுதந்திரமாக தானே எழுதிய 3 கிரந்தங்கள்னால், ஒன்று பிரமாண பத்தத்தி, இன்னொன்று வாதாவலி, 3வது பத்யமாலா அப்படின்னு 3 கிரந்தங்கள். அந்த 3 கிரந்தங்கள் இதில் முக்கியமாக இந்த பத்யமாலாங்கிற கிரந்தம் ஜெயதீர்த்தர் கொடுத்த முக்கியமான கிரந்தம். ஏன்னா தேவர பூஜை, அதாவது சாலிகிராம பூஜையினால் எப்படி செய்யணும்னு கிரமமாக ஆக்கி கொடுத்தவர் பத்யமாலாவில் ஜெயதீர்த்தர். அவர் ஆச்சாரியருடைய தந்திரசார சக்கரம் முதலான கிரந்தங்களை அடியொற்றி நமக்கு அந்த பூஜை கிரமத்தை செய்து கொடுத்துருக்காரு. அவ்வளவு சுலபமாக பத்யமாலா எப்படி கொடுத்தாருன்னா பொயட், அதாவது போயம் ஃபார்மேட்டை கொடுத்துருக்காராம். ஏனால் ப்ரோஸ், அதாவது என்ன செய்யுள்னு சொல்லுவோம். ஏனால் ப்ரோஸ், அதாவது உரைநடையாக கொடுத்தா மனப்பாடம் செய்ய முடியாது. பத்யமாலாவை ஒரு செய்யுள் வடிவில் கொடுத்துருக்காருன்னு சொல்றார். ஏன் அப்படி கொடுத்தார் அப்படின்னா, பூஜை அவரே அவருடைய கிரந்தங்களில் சொல்றார். பலஸ்ருதியிலே பட்டனே பத்யமாலாக என்ன சொல்றாருன்னா, பட்டனே பத்யமாலாக பட்டனா பத்யமாலாயாக நரகா பூஜா பலம் லபேது. பூஜை பண்ணுவோம், பத்யமாலா தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லிட்டு பூஜை பண்ணுவோம். பூஜை செய்ய முடியும், பத்யமாலா மாத்திரம் கூட படிக்குவோம், பூஜை செய்த பலன் அப்படின்னு. பூஜை செய்த பலனை கொடுக்கக்கூடியது பத்யமாலான்னு சொல்லி அப்படி அந்த ஒரு கிரந்தத்தை கொடுத்திருக்கார். எத்தனையோ மகிமைகளை செய்த ஜெயதீர்த்தர். நம்முடைய குரு சொன்னது போல அவருடைய பிருந்தாவனம் இதுவா அதுவாங்கிறது முக்கியம் இல்லை, அவர் கிரந்தம் என்ன, அவர் என்ன செய்திருக்கார், அவருடைய பரம்பரை என்ன அப்படிங்கிறதை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்டவர் ஆஷாட மாச கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி அன்று அவர் பிருந்தாவனஸ்தராகி இன்றும் கூட அவர் விசேஷமாக அவர் சேஷாம்ச அவருடைய, அதனால தான் பார்த்தா ஒரு பாம்பு அவர் மேலே இருக்கும். சேஷாம்ச சம்பூசர் எந்தருடைய அவதாரம். வாக்வன்மைன்னா அவருடைய வாக்வன்மை தான் நம்முடைய மத்வ சித்தாந்த பிரச்சாரத்தில் அத்தனை பெரிய ஒரு பீரங்கியாக இருந்திருக்குன்னு பார்க்குறோம்.
அப்பேற்பட்ட ஜெயதீர்த்தருடைய மகிமை நம்முடைய கிரந்தாலயாவிலே ஆச்சாரியுடைய கிரந்தங்களை பிரச்சாரம் செய்தவர், ஆச்சாரியருக்கு கிரந்தாலயாவாகவே இருந்தவர், ஆச்சாரியுடைய கிரந்தங்களை முன்னாலே கொண்டு போகக்கூடிய பெரிய பரம்பரையை உருவாக்கியவர். அப்பேற்பட்ட அந்த ஜெயதீர்த்தர் தனக்கு அப்புறமாக வித்யாதிராஜர் அப்படிங்கிறவருக்கு பீட்டத்தை கொடுக்கிறார். அந்த வித்யாதிராஜருடைய சிஷ்யர் தான் ராஜேந்திர தீர்த்தர். அவர் பரம்பரை தான் பூர்வ ராஜேந்திர தீர்த்த பூர்வாதி மட்டம் அப்படின்னு வியாசராஜ மட்டமாகிறது. அந்த வித்யாதிராஜருடைய சிஷ்யர் தான் முன்னாலே பரம்பரை ராமச்சந்திர தீர்த்தர் ஆகி அது விஜயேந்திர தீர்த்தர், வித்யாநிதி தீர்த்தர் ஆகி அது உத்தராதி மட்டம் ராகவேந்திர மட்டமாகிறது. எல்லாவற்றுக்கும் மூலகுருன்னா ஜெயதீர்த்தர், அதற்கும் மேலே மத்வாச்சாரியாரை பார்க்கிறோம். அப்படி மத்வ பரம்பரையில் உன்னதமான ஸ்தானம் மொழித்திரையர்களிலே ஒருவர். அப்பேற்பட்ட ஜெயதீர்த்தருடைய மகிமை இன்றைக்கு இந்த கிரந்தாலயாவிலே ராகவேந்தருடைய சன்னிதானத்திலே ருக்மிணி சமேத பாண்டுரங்கன் அங்கே துவாரகா கிருஷ்ணன் இங்கே இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேசன் ராமச்சந்திரமூர்த்தியருடைய சன்னிதானத்திலே முக்கியப்பிரானுடைய சன்னிதானம், ராகவேந்தருடைய சன்னிதானம். ராகவேந்திரர் இங்கே கும்பாபிஷேகத்திலிருந்து அடியது இப்போ பிப்ரவரி மாதம் நடந்தது. 72 தேவதா மூர்த்திகள். இதெல்லாம் நம்ம அன்இமேஜினபிள் அப்படின்னு சொல்கிறோமோ, அன்இமேஜினபிள் அப்படின்னா ஜெயதீர்த்தர். அன்இமேஜினபிள் காரியம், அசாத்திய காரியத்தை செய்தவர் தான் விஜயேந்திரர். அப்படி அசாத்தியமான காரியத்தையும் நம்முடைய குருவான அமர்சித்தர் அவர்களுக்குள்ளே இருந்து செய்விப்பவர் ஜெயதீர்த்தர். விஜயேந்திரன் தான் அந்த வேறு பேச்சுக்கு இடமே இல்லை. ஏன்னா விஜயேந்திர ஆராதனைக்கு இங்கே வந்தப்போ பத்திரிகையை நம்ம அடித்து சுவாமி வீட்டை கொடுக்க போகிறேன், அவர் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். இன்னைக்கு அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் அந்த மெமரிஸ் கோல்டன் மெமரிஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி அசை போடக்கூடிய தருணமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம கண் முன்னாலே அந்த 72 தேவதா மூர்த்திகளும் முக்கிய பிராணரும் அங்கே ருக்மிணி தாயாரும் பிரதிஷ்டையாகி இன்றைக்கு 2ஆம் கட்டம் முடித்தார். 3ஆம் கட்டம் விசேஷமாக கிரந்தங்களை நிறைய சேவித்து வைக்கக்கூடிய ஒரு கட்டம், அந்த கட்டத்திற்கான தயாராகின்றிருக்கு. அந்த கிரந்தங்களை கொடுத்த ஜெயதீர்த்தருடைய இந்த ஆராதனை தினத்திலே அடுத்த 3ஆம் கட்டமான கிரந்தங்களால் உருவாகக்கூடிய இந்த ஆலயம் மேலும் கிரந்தங்களை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆலயமாக இருக்கிறதுக்கு விசேஷமாக பிரார்த்தனை செய்திருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் ஜெயதீர்த்தர் அந்தர்யாமியான பாரதிய ரமண முக்கிய பிராணாந்தர்கத சீதாபதி மூலராமச்சந்திர சுவாமி ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் விவாகமாகி நம்ம தர்ம மார்க்கத்தில் இருக்கணும். நம்ம விட்டு போகக்கூடாது. நம்முடைய சனாதன தர்மத்தை விட்டு போகாத குழந்தைகளாக இருக்கணும். பிறக்கக்கூடிய குழந்தைகளும் பிறந்த குழந்தைகளும் நம்ம ராயருடைய பக்தராக, ஜெயதீர்த்தருடைய பக்தராக இந்த ஜன்மத்திலே நமக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அவருடைய கிரந்தங்களை படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், ஆயுளை கொடுக்கட்டும், சம்பத்தை கொடுக்கட்டும். வாதிராஜர் சொன்னது போல நின்னத்தி பருவ சம்பத்தியை கொடு, அது பகவத்காரியமாக கொடுக்கக்கூடிய அந்த சம்பத்தாக இருக்கட்டும். ஞான சம்பத்தை கொடுக்கட்டும், ஞான பக்தி வைராக்கியத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நிர்வாகிகளுக்கும் இதே போல நல்ல பலத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இதே போல வைபவங்களையும் ஞானக்காரியங்களையும் இந்த ஒரு சன்னிதானத்தில் செய்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அருளட்டும்னு சொல்லி என்னுடைய 2 வார்த்தைகளை ராகவேந்திர தீர்த்த குருவாந்திரகத ஜெயதீர்த்த குருவாந்திரகத பாரதிய ரமண முக்கிய பிராணாந்திரகத சீதாபதி ராமச்சந்திர அபின்ன க்ஷேத்திரமூர்த்தியார் துவாரகா கிருஷ்ண அபின்ன ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனுடைய பாதார விந்தங்களில் சமர்ப்பணம் செய்தோம். ஸ்ரீ கிருஷ்ணா.